قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنذر عشيرتك الأقربين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடைச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்து ஒரு குறிப்பிட்ட கால ஒரு அவகாசத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து துன்யாவுடைய வாழ்க்கையை நமக்கு வாழ செய்திருக்கின்றான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சரியாக நாம் வாழ்வோமோ அந்த அளவு மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும். எந்த அளவு துன்யாவினுடைய இந்த வாழ்க்கையை நாம் சீரழித்து விடுவோமோ அதைவிட மிக கடுமையாக மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு சீர்கட்டுவிடும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் அல்ல, மனிதர்களை விட மிகவும் கேவலமாக மிருகத்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் புனிதர்களாக மாறி போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத்தின் காரணமாக, அவர்களுடைய அந்த அழைப்பு பணியின் காரணமாக மனித புனிதர்களாக மாறி போனார்கள். இன்று வரைக்கும் அல்ல, இனி கியாமத் நாள் வரைக்கும் அந்த சஹாபாக்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம், அவர்கள் நம்மை பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ அந்த அளவு சிறந்த மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாமும் சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே 6 தன்மைகள் இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3 வாரங்களாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் 4வது தன்மை என்னவென்று சொன்னால் நன்மையான காரியங்களை நாம் ஏவ வேண்டும். பிறருக்கு நன்மையான காரியங்களை நாம் ஏவ வேண்டும். இது சிறந்த மனிதனாக நாம் வாழ்வதற்கு உண்டான 4வது தன்மை என்று தஃசீர்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு நிறைய இடங்களிலே சொல்வார், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். யார் நன்மைகளை ஏவுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்திலே பாலாறு, தேனாறு, மதுவாறு, இப்படியாக நிறைய ஆறுகள் ஓடக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் நமக்கு சுபச்செய்தி சொல்கிறது. இப்போ மக்களை நல்வழியின் பக்கம் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நன்மையான காரியங்களை பிறருக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். நன்மையான காரியத்தின் பக்கம் அவர்களை நாம் அழைக்க வேண்டும். இது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வசனத்துல சொல்றான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நன் அமல்கள் செய்து அந்த சொல்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் சொல்கிறாரோ இதைவிட அழகிய சொல்லை சொன்னவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அதாவது தானும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல் அமல்கள் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்கள் என்றும் உள்ளவன் என்று சொல்கின்றானே, இப்படிப்பட்ட அழகான சொல்லை சொல்லக்கூடியவர் யார் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார்.
இது சிறந்த சொல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும், தானும் அமல் செய்யணும், தன்னை முஸ்லீம் என்பதாக அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்கள்ல முக்கியமான ஒரு தஃசீர் எழுதுறார். ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு நன்மையான காரியத்தை ஏவுறார், ஆனா அந்த நன்மையான காரியத்தை அவர் செய்யறதில்லை. தீய காரியத்தை விட்டு மக்களை தடுக்கிறார், ஆனா அந்த தீய காரியத்தை அவர் செய்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் உண்மையிலேயே மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, நேரான வழியில் கொண்டு வரக்கூடிய சிறந்த மனிதராக அவர் ஆக முடியாது. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும், அழைத்து தானும் நல் அமல் செய்யணும், மக்களை நல் அமல்கள் செய்ய வைக்கணும். இவர்தான் சிறந்த மனிதர் என்று இந்த ஆயத்தினுடைய தஃசீர்கள் விளக்கத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் சிறந்த மனிதராக நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களை என்ன செய்யணும், நாம் பிறருக்கு எட்டி வைப்பது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கு. சரி, இப்போ நன்மையான காரியங்கள்லாம் எது, தீமையான காரியங்கள் எது? தீமையான காரியங்கள் அடுத்த 5வது தன்மையில் வருது. இப்போ நன்மையான காரியத்தை நம்ம வந்து சொல்லணும்னா நமக்கு முதல்ல தெரியும் எதுலாம் நன்மையான காரியம். அதை தான் நம்ம தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். நிறைய நன்மையான காரியங்களை மார்க்கம் வந்து சொல்லுது, குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது. அதில் மிக முக்கியமாக இப்பொழுது நம்ம சமுதாயத்திற்கு தேவையான 10 காரியங்கள் இருக்கு. நன்மையான காரியங்கள் 10 காரியங்கள் இருக்கு. அந்த 10 காரியங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய ஈமான் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதில் முதலாவது தாவத்தை இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. இது ஒரு நன்மையான காரியம். இன்னும் சொல்லப்போ நம் மீது கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு உழைப்பு இந்த தாவத்துடைய உழைப்பு. மக்களை தீனின் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இறைவன் ஒருவன் தான், மற்ற இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை மிகவும் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு சூரா குர்ஆன்ல சிறிய சூரா தான். மொத்தமே 4 ஆயத்துக்கள் தான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சுருக்கமாக அல்லாஹ் சொல்றான். அதிலேயே எல்லா விதமான ஏகத்துவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதிலே அடங்கின. நபியை நீங்க சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான் இது. அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த சூறாவுடைய பெயர் என்ன தெரியுமா? சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்ன? மன தூய்மை. அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாவாலும் உள்ளத்தாலும் ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். எனவேதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த சூறாவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ், மன தூய்மையோட என்ன செய்யணும், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதாக என்ன செய்யணும், உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி என்ன செய்யறான் சொல்லியிருக்காராம். இன்னொரு ஆயத்தை பாருங்க. ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு, வஅதஸமு பிஹி, அதை கொண்டு அதை பற்றி பிடித்தார்களோ அவர்கள் ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضலிஹி, அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலேயும் அவனுடைய ஃபضலிலேயும் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். வயஹ்தீஹிம் இலைஹி சிராத்தன் முஸ்தகீமா, அவர்கள்தான் நேரான பாதையிலே அவர்களை அல்லாஹ் வழி செலுத்துகின்றான் என்ற சூரத்துல் நிசாவுல 175வது ஆயத்தாக இந்த ஆயத்தை பதிவு செய்யப்பட்டது. இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், அவனை பற்றி பிடித்துக் கொள்ளணும், அவனுடைய ரஹ்மத்து, அவனுடைய ஃபضல், அவனுடைய அருளிலே என்ன செய்யணும், மக்களை நுழைவிக்க வேண்டும். வயஹ்தீஹிம் இலைஹி சிராத்தன் முஸ்தகீமா, இப்படிப்பட்டது அல்லாஹ் என்ன செய்யறான், நேரான பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்கிறான் என்று 4 விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான். அதில் முதலாவது என்ன, அம்மல்லதீன ஆமனு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைப்பது ஆகிய இந்த 2 விஷயங்களும் இதில் உள்ளடக்கியது. இப்போ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதுன்னா என்ன, அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும்.
வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது யார் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த நன்மையான காரியங்களை அவர் இறங்கிட்டாருன்னா நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை அவர் பார்க்கலாம். நேரடியாக என்ன செய்வான் அவருக்கு? என் மேல என்னோட அடைய நம்பிக்கை வச்சுதான் அவன் நான் என்ன செய்வேன்? முழுமையாக நான் அவனுக்கு உதவி செய்வேன் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இப்போ வஅதஸமு பிஹி, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே. எதை பற்றி பிடிச்சிக்கணும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், வஅதஸமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? அதான் குர்ஆன். இப்போ குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஃபி ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபத்லி, அந்த இரக்க குணம், அதே போன்று அருள் புரிவது, பிறர் மீது நாம் இரக்கத்தை காட்டுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன்றாவது இந்த வாசகத்தில் எல்லாம் என்ன சொல்றான்? பிறர் மீது நாம் என்ன இரக்கம் கொள்ள வேண்டும், சொர்க்கத்தில் நுழைய வைக்கக்கூடிய இந்த கூலியை பன்மடங்காக்க வேண்டும், அந்தஸ்தை உயர்த்த வேண்டும், அவர்கள் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களும் அந்த மூணாவது காரியத்தில் அல்ல என்ன செய்யணும்? நமக்கு சொல்லி காட்டணும். இப்போ இறுதியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹ்தீஹிம் இலைஹி சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதையில் அல்ல என்ன செய்வான்? அவர்களை வழிநடத்தி செல்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியான தெளிவான பாதையில் அல்ல செய்வான், அவரை வழிநடத்தி செல்வான். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், மக்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இப்படி இரக்கம் காட்டினா அல்லாஹ் என்ன செய்வான்? அவருக்கு நேரான பாதையை காட்டுவான் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அப்போ அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, அப்படி அழைக்கும் போது தான் அல்லாஹ்வுடைய குதிரத்தை எடுத்து சொல்லும் பொழுது தான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? பலப்படும். ஈமான் நல்ல வலுவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஈமான் என்ன செஞ்சிடும்? பலவீனமாக போயிடும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, துணிகள் பழையதாக ஆகுவது போல உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமான் அது பழுதாகி பலவீனமடைந்து விடுகிறது. எனவே உங்களுடைய ஈமானை என்ன செய்யுங்க? ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அதை பலமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போ பலமாக்குறதுனா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுமா? நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்து வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹாக்கிம்லையும் தபரானிலையும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. பழைய துணி இருக்கு பார்த்தீங்களா, வீணா போன பழைய துணி, அது மாதிரி அடியார்களுடைய ஈமான் பழையதாக ஆயிடுதான். அப்போ பழையதாக ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? அதை அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கணுமா? அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? துஆ செய்து கொண்டே இருக்கணுமா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஈமான் பழைய துணி மாதிரி ஆயிடுது, அதை புதுப்பிக்கணும் அப்படின்னா, அதை ரெனியூ பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம்? வீட்டில் உட்காந்துக்கிட்டா? எங்கே உட்காந்து துஆ செய்வோம் அல்லாஹ்ட்ட? பள்ளிக்கு வந்தால் தான். பள்ளிவாசலுடைய தொடர்பு பள்ளிக்கு வந்தால் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் கொடுப்பான். பாங்க சொல்லப்படுது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் அதுதான், தொழுகை பற்றி தான். இப்போ பள்ளியுடைய தொடர்பு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் அதிகாலையில் பள்ளிவாசல் வாங்க சொன்னவொன்னே சுப தொழுகைக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, யார் அதிகாலை நேரத்திலே பள்ளிவாசலுக்கு தன்னுடைய வீட்டிலேயே ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர் ஈமானுடைய கொடியை பிடித்து வருகிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள்னு சொன்னாங்க. நீங்கள் சாட்சி சொல்லுங்க. இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு ஃபஜ்ருன்னு இல்லை, மற்ற எல்லா பக்கத்துமே அப்படிதான். வீடு பக்கத்தில் இருந்தாலும் எயிட்டாவில் இருந்தாலும் சரி அல்லாஹ் அக்பர்னு சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவர். அது சொல்லும் பொழுது உள்ளத்துல பயம் வரும். இந்த பயமே இல்லை, அல்லாஹ்வுடைய பயமே இல்லை. அல்லாஹ்வை இன்னைக்கு மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சுனாமி வராமல் என்ன செய்யும்? இப்போ அடுத்த அலாட் விட்டுருக்கான், பென்ஷன் புயல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த அலாட் ஏதோ புயல் உருவாகுனா அது சுனாமியாக மாறுறது வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக பூமியிலேயும் கடலிலேயும் நாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துறதுனா நிலநடுக்கம் ஏற்படுறது, பூமி 2ஆக பிளந்து போறது. கடல்ல நாம் குழப்பத்தை ஏற்படுத்துறது என்ன அர்த்தம்? கடல்ல போய் குழப்பம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இது போன்ற சுனாமி, அதே போன்ற கடல் உள்வாங்குவது, கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்.
இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் வராமல் இருப்பதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா ஈமான் பலகீனமாயிடும். ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பள்ளியுடைய தொடர்புலேயே நீங்கள் இருப்பீர்களோ உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். எப்பொழுது பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லையோ, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பள்ளிக்கு வந்துட்டு போயிட்டோம்னா ஈமான் பலமாயிடுமா? பலமாகாது, இன்னும் பலகீனமாக தான் போகும். இவன் பலமாகுமா? இவன் பலமாக ஆகாது, பலகீனமாகத்தான் போகும். அதுக்கு காரணத்தையும் எழுதுறாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, ஈமான் ஏன் பலமடை, அது ஏன் பலகீனம் அடையும்? பலமுள்ள ஈமானாக இருக்கும் பொழுது அந்த ஈமான் ஏன் பலகீனம் அடையுதுங்கிறதுக்கு 3 காரணம் சொல்றாங்க. அதில் ஒன்றாவது வழிபாடு என்பது இல்லை. முதல் காரணமே அதுதான். பள்ளிவாசலுக்கு வழிபடுதல், அல்லாஹ்வுக்கு வழிபடுதல், வழிபாடு என்பதே இல்லை. அதாவது தொழுகையை பற்றி சொல்லப்படுது. 2வது அதிகமாக பாவம் செய்வது. 3வது மனோ இச்சையை பின்பற்றுவது. பாங்கு சொன்ன உடனே மனோ இச்சை சொல்லுது, நம்ம நேராக போய் ரைட்டில் திரும்பணும்னா பள்ளியாசலுக்கு போயிடுவோம். நீ ரைட்டில் திரும்பாத, நீ நேராக கடத்தலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டுனீங்கன்னா இந்த மனோ இச்சையை பின்பற்றுறது. இந்த 3 காரணங்கள் தான் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்துகிறது. அப்படின்னா 3 காரணத்தை சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அந்த ஈமானை பலப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்ன? அதையும் ஹதீஸீன்கள் சொல்றாங்க. 4 காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய ஈமான் பலப்படும். அதில் முதலாவது கடமையான தொழுகையை அந்தந்த நேரத்திலே நிறைவேற்றுவது. அப்படி நிறைவேற்றினால் உங்களுடைய ஈமான் பலப்படும். 2வது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது. மற்ற நேரத்தில் முடியாகட்டையும் சுபூருக்கு பிறகு அசருக்கு பிறகு அந்த திக்ருகள்லாம் என்னென்ன பல பயான்களை நான் சொல்லியிருக்கேன். சுபூருக்கு பிறகு அதிகபட்சம் ஒரு 6 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத். உங்களுக்கு எந்த ஸலவாத் தெரியுதோ அந்த ஸலவாத் 100 தடவை, இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் இது 100 தடவை காலையில். அதே போன்று மாலையில் அசர் தொழுகைக்கு பின்னால இதை செய்து விட்டால் நமக்கு போதுமானது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும். 3வது அல்லாஹ்விடத்தை அதிகமாக தௌபா செய்யணும். நிறைய பாவங்கள் நம்ம அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், நான் தெரிந்து செய்த பாவத்தையும் தெரியாமல் செய்த பாவத்தையும் எனக்கு மன்னிச்சிரு என்பதை அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். 4வது அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை பலமான ஈமானாக ஆக்கு, என்னுடைய இபாதத்தை நீ ஏற்றுக்கொள், நான் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் துவாக்களையும் நீ கபூல் செய்து கொள், எனக்கு நேரான பாதையை காட்டு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி, நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது, அவை அனைத்தையும் நீக்கி என்னுடைய உள்ளத்தை பிராகாசத்தை நீ ஏற்படுத்தி கொடு என்பதை என்ன செய்ய அல்லாஹ்ட்ட அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். ஈமான் பலகீனம் அடைவதற்கு உண்டான காரணங்கள் 3, அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கு உண்டான காரணங்கள் 4 என்பதாக இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாம் அழைக்கின்றோம் என்று சொன்னால் நிறைய எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்புகள் என்பது நம்ம சொந்தத்திலேயே இருக்கும். இப்போ அல்லாஹ்வின் பக்கம் நம்ம மக்கள் அழைக்கிறோன்னு வைங்களேன், ஒருத்தர் என்ன செய்யணும், போய் தொழுவாமல் இருக்கிறாரு, தொழுவுப்பா பள்ளியாசலுக்கு வாப்பா அப்படின்னு வெளியில உள்ள ஆள இல்லை, குடும்பத்திலேயே தகப்பன் பையனை சொல்றாரு, பையன் நல்லா சொல்றாரு, தகப்பன்ட்ட சொல்றாரு, எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த முதல் எதிர்ப்பு யார் தெரியுமா? அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்க. ஒரு ஆயத்து இறங்கு, நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து ஓதி காட்டினேன், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு இந்த ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னால் சபா என்று சொல்லக்கூடிய இந்த மலை மீது மேலே ஏறினாங்க. ஏறிட்டு சொன்னாங்க, யா சபா மக்களே, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கூடுங்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாராக கூப்பிட்டாங்க. முத்தலிமினுடைய சந்ததியினரே, பிகருடைய சந்ததியினரே, இப்படியாக ஒவ்வொரு கூட்டத்தார சொல்ல அழைச்சாங்க. சில பேர் அந்த கூட்டத்தாரே வந்தாங்க, சில பேர் சொன்னாங்கன்னா அவங்க வராம ஒரு ஆளை அனுப்பி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகமது எதை கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுவா அவன் என்ன செய்யறாங்க, அனுப்பி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாவுடைய மலை மீது நிற்கிறாங்க. ஏறி சொல்றாங்க, உங்களிடத்திலே நான் பல ஆண்டு காலமாக நான் வாழ்ந்திருக்கிறேன், என் மீது நீங்க அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு பட்டமே கொடுத்துருக்கிறீங்க, அல் அமீன் அஸ்ஸாதிக் அப்படின்னு, உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவள் பட்டம் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், அதை நீங்க நம்புவீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க.
இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இப்போ சொன்னாங்க, நாங்கள் நம்புகிறோம், உண்மையிலே நாங்கள் நம்புகிறோம். அதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஆளு காலுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தன் ஒன்று சொன்னான். அதில் அபூ லஹப் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம் தான். அவன் என்ன சொன்னான், இதுக்காக எங்களை கூப்பிட்ட உன்னுடைய கையில் நாட்டமா போட்டோம் அப்படின்னா. யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீ நாட்டமா போயிடுவ அப்படின்ட்டான். உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய கரங்களும் நாட்டமடையட்டும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாம் அழைக்கும் பொழுது முதல் எதிரி, முதல்ல ஒரு குழப்பம் யார்கிட்ட வரும்? நம்முடைய குடும்பத்தார் தானே வரும். நன்மையே என்ன செய்ய முடியாது. இந்த காலத்தில் நல்லதே சொல்ல முடியல. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதே சொல்ல முடியும். நல்லது சொன்னோம்னா நம்ம கெட்டவனா போயிடுவோம். நல்லது சொன்னோம்னா நம்ம கெட்டவனா போயிடுவோம். கெட்டது செய்யும் பொழுது இன்னும் செய்ய ஊக்கம் கொடுத்தோன்னு வைங்க, நம்மளை விட நல்ல மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ உலகம் அப்படிதான் இருக்கு. நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கெட்டவனா போயிடுவோம். ஒருத்தர் கெட்டது செய்யறாரு, அந்த கெட்டது செய்யறது நம்ம சொன்னிட்டோன்னு வைங்களேன், நம்மளை விட நல்ல மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிதான் இந்த உலகம் இன்னைக்கு இருக்குது. அப்ப நல்ல மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களை மக்களுக்கு நாம் ஏவணும். அந்த நன்மையான காரியங்கள்ல மொத்தம் 10 விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும். சுருக்கமான சொல், விரிவான இல்லை. 2வது தொழுகை. அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்றான். முதல்ல உங்களுடைய குடும்பத்தார தொழுகையின் பக்கம் நீங்க ஏவும். ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவோம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நம்முடைய ஃபேமிலி, மனைவி, பிள்ளைங்க, நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன செய்யணும்? தொழுவோம். முதல்ல குடும்பம். அல்லாஹ் பெருமான ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஆயத்து சூரத்து தாஹாவுல கடைசி பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்து வரும், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். நபியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையின் பக்கம் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதன் மீதே நீங்க பொறுமையாக இருங்க. அது என்ன, தொழுகையின் பக்கம் நீங்க ஏவுங்க, அதன் பக்கம் நீங்க பொறுமையாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தொழுகையின் பக்கம் நீங்க ஏவுனீங்கன்னா உடனே முசல்லா கூட தொழ மாட்டாங்க. தொழுகையின் பக்கம் நீங்க உங்க குடும்பத்தாரை நீங்க ஏவுனீங்கன்னா உடனடியாக என்ன செய்ய மாட்டாங்க, உடனே முசல்லா போட்டு தொழுவ மாட்டாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், தொழுகு 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத சில நேரத்தை கண்டிப்பாங்க, சரி தொழுது தொலைஞ்சிக்கும் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க சொல்லிடக்கூடாது. அதுதான் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஸ்தபிர் அலைஹா, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, பொறுமையா இருங்க. அந்த விஷயத்துல நீங்க பொறுமையா இருங்க. நஹ்னு நர்ஸுக்கும், உங்களுக்கு நாம் என்ன செய்யறோம், நாம் ரிஸ்க் தருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, அல்லாஹ்வை அஞ்சி யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும், இறுதி முடிவு சிறப்பான முடிவாக அமையும் என்று தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் ஆரம்பித்து இறுதி முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றோம். எப்போ தொழுகை நம்ம இடத்துல இருக்குமோ நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ 3வது என்ன, நோன்பு. ரமலான் மாதத்தில் என்ன செய்யணும், நம்ம பரவலான நோன்பு நம்ம வைக்கிறோம். அதுலேயே சில பேர் சின்ன சின்ன காரணங்களை சொல்லி என்ன செய்யறது, நோன்பு வைக்காமல் விடுறது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த நோன்பினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல வைக்கிற நோன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு நோன்பை நீங்கள் விட்டுட்டு அந்த நோன்புக்கு பகரமாக வருடம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்தாலும் அந்த ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய அந்த ஒரு நோன்புக்கு அது ஈடாக முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரமலானுடைய நோன்பு பரதான நோன்பு மிக முக்கியமானது. சுன்னத்தான நோன்புகளும் இருக்கு. மாதம் பிறை 13, 14, 15 இது சுன்னத்தான நோன்புகள். நபிலான நோன்புகள் இருக்கு. நம்ம ரஜப் மாதத்தினுடைய பிறை 27 மேராஜுடைய நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் நபிலான நோன்புகள். அதே போல ஷாபானுடைய மாதம் பிறை 15 அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் நபிலான நோன்புகளை எல்லாம் கட்டுப்படுறோம். இது போல நோன்புகள்லையும் பல வகைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது ரமலானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்வோம், விளக்கமாக நம்ம சொல்லுவோம். இப்போ 3வது நோன்பு. அந்த நோன்பை யார் வைக்காமல் இருக்கின்றார்களோ அவங்க என்ன செய்யணும், அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லணும். 4வது ஜக்காத். நீங்கள் ஜக்காத்து கொடுக்காத ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க. ஃபேமிலியாக இன்னும் ஒவ்வொரு நபராக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபேமிலியாக கட்டமையை தூக்கிட்டு நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன காரணம்? ஜக்காத்து கடமையானவங்க ஒழுங்காக கொடுக்கல, அதுதான் காரணம். கரெக்டாக நம்ம ஜக்காத்து கணக்கை பிரித்து மக்களுக்கு கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது பாதுகாக்கப்படும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உறுதிமொழி. ஜக்காத்து யாருக்கு கடமையோ அவங்க ஜக்காத்தை ஒழுங்காக பிரித்து கொடுத்துட்டாங்க, 2.5% கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய பொருளாதாரம், பொருள், நகைகள் அனைத்தும் பாதுகாப்பது அது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்குது. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்குது. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய மீதி பொருட்களும் கோடி கோடியாக படம் இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், அழிந்து போயிருந்து செலவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்தாவது ஹஜ். 5வது ஹஜ்ஜினா அல்லாஹ் சொல்கிறாங்க வாத்திமல் ஹஜ்ஜ ஒரு உம்ரா தெரியல. அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிறு வயதிலே என்ன செஞ்சிடணும், அவங்க ஹஜ்ஜை முடிச்சிருக்கணும். வயதானது பிறகு ஹஜ்ஜுக்கு போனோம்னா அங்கே போய் தவாபும் செய்ய முடியாது, சழையும் செய்ய முடியாது. நம்ம லேசாக நினைச்சிக்கிறோம், அதெல்லாம் அங்கே போய் அதெல்லாம் நடந்துடலாம் முடியாது. வாலிபர்களால் இன்றைக்கி அங்கே போய் நடக்க முடியல. வயதானதுக்கு பிறகு நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நவரைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மண்ணில் நீங்கள் காலை வைக்க முடியாது. சேரில் வச்சு என்ன செய்வாங்க, உங்களை தள்ளிட்டு போவாங்க. அந்த நிலைமை வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மண்ணில் நம்முடைய பாதம் படணும், அது பரக்கத். அங்கே நடக்கணும், செருப்பு படம் என்ன செய்யணும், நடக்கணும். ரசூலுல்லாஹ் பிறந்த மண் அந்த அளவுக்கு மகத்துவமிக்க பூமி அது. அப்போ ஹஜ்ஜை நம்ம என்ன செய்யணும், யார் மீது ஹஜ்ஜு கடமையாக ஆகிடுச்சு அவங்க என்ன செய்யணும், துரிதமாக ஹஜ்ஜு செஞ்சிடணும். யார் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறாங்களோ அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை வேறு செஞ்சாங்க. என்ன எச்சரிக்கை சொன்னால், யார்கிட்ட பொருளாதாரமும் இருக்குது, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகலையோ அவர் யஹூதியா மூத்தா போகட்டும் அல்லது நசரானியா மூத்தா போகட்டும், அவர் மூமினா மூத்தா போகிறதுக்கு கேரண்டி இல்லை. வசதி உள்ளவங்க ஹஜ்ஜுக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அவருடைய மூத்து இஸ்லாமிய மூத்தாக களிமா சொல்லி அவர் மூத்தா போகாதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரே அப்படின்னு சொன்னால் அன்று பிறந்த பாலகரை போட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவரை ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிறாங்க. அடுத்து 6வது சதகா. அதிகமாக என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் இரவில் தூங்கி காலையில் எழும் பொழுது அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட அந்த எலும்புகள் பார்த்தீங்களா, எலும்பு வேலை செய்யல, கையை தூக்குறோம், கையை மடக்கிறோம், காலை மடக்கிறோம், நடந்து வர்றோம், பேசுகிறோம், கண்ணை பார்க்குறோம், அதுக்காக என்ன செய்யணுமா, ஒவ்வொரு எலும்புக்கும் அந்த சரியாக அது உபயோகம் ஆகுது, சரியாக அது வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணுமா, ஒவ்வொரு எலும்புக்கும் 1 ரூபா வைங்க. 360 இணைப்புகள் இருக்கு உடம்புல. ஒரு நாளைக்கு இந்த 360 இணைப்பும் நல்ல வேலை செய்யல, நல்ல வேலை செய்தா இல்லையா? கடையில் இருக்கிறோம், ஜாமான் எடுத்து இருக்கிறாங்க, டக்குனு கையை நீட்டுறோம், கையை மடக்கிறோமா இல்லையா? இது யார் கொடுத்த சக்தி? அல்லாஹ் கொடுத்தது. அப்போ அது என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம அதிகமாக என்ன செய்யணும், சதகாக்கள் செய்யணும். இப்போ 360 இணைப்புகள் இருக்கு, ஒரு இணைப்புக்கு 1 ரூபான்னு வைங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, 360 ரூபா சதகா செய்யணும். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு இணைப்புக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய உடம்பில் உள்ள அந்த உறுப்புகள் நன்றாக இயங்குது. காலையில் எழுந்தவங்க என்ன செய்யணும், அழகாக வேலைக்கு போகிறோமா இல்லையா? வேலைக்கு போகிறோம்ல நல்ல கை கால் வேலை செய்யுது. அந்த 360 இணைப்புக்கும் ஒரு இணைப்புக்கு 1 ரூபான்னு வைங்க. இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளோ சதக்கா செய்யணும், 360 ரூபா நம்ம சதக்கா செய்யணும். செய்கிறோமா? 1 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம். 1 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸுகளில் இந்த விஷயங்கள் வருது. இது போன்று பணங்காசுகளை கொடுப்பதும் சதக்கா. இது அல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்பாடு இருக்கு பாருங்க, இதுவுமே சதக்கான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ற என்ன செய்யறாரு, 5 நேர தொழுகைகள் தொழுகிறாரு, அந்த தொழுகிறதும் அதுக்கு சதக்காகும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 நேர தொழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த தொழுகையும் அவருக்கு ஒரு சதக்கா. அது ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கிடுறான். அதுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய்களை எல்லாம் செஞ்சு நான் நீக்கிறோம். அப்போ சதக்கா நாம் கொடுப்பது என்பது நமக்கு கெட்ட வியாதிகள் வராது, அதே போல் தீய மரணத்தை விட்டு காக்கும். இப்படியாக நிறைய சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 7வது கல்வி. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துன்யாவுடைய கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், அதே பிறகு நம்ம என்ன செய்யணும், அதை நாம் மேவிக்கொண்டே இருக்க வேண்டும், அதன் பக்கம் ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். 8வது ஒழுக்கம். கல்வியை கொடுத்துட்டோம், ஒழுக்கத்தை கொடுக்குறோம்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய கல்வி எப்பொழுதுமே பிரயோஜனம் தராது. அப்போ பிள்ளைகளை வேலை செய்யணும், ஒழுக்கத்தை கற்பிக்கணும், நாமும் ஒழுக்கமாக நடக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே
நீங்கள் பனியும் கூட போடாமல் வெறும் அரக்கா டவுசர் போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமோ மற்றவர் நம்மளை பார்க்குறாங்க. அல்லாஹ் பார்க்குறது அப்புறம் இருக்கணும். மற்றவர் நம்ம பார்க்குறாங்க, என்ன இவர் இஸ்லாமியரா, என்ன வேணா டவுசர் போட்டு போகிறாரு அப்படின்னு தெரியல. நம்மளை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை இது பாதிக்கும். இதே தான் உங்களை நம்பி சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதை தான் உங்களை நம்பி சொல்லிக் கொடுத்தாங்களா? நீ சர்வ சாதாரணமாகிடுச்சு. அந்த அரக்கா டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு பனியை நம்ம டிஷர்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வண்டியில் போகிறோம். இது ஒழுக்க இன்மை, இது ஒழுக்கம் அல்ல. வெளியே நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் தொப்புலிருந்து முட்டுக்கால வரைக்கும் கம்பல்சரியாக மறைச்சி ஆகணும். பரல் முட்டி தெரியக்கூடாது. மார்க்க சொல்லுது, ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடைகளில் பரலான ஆடை எது தெரியுமா? தொப்புலிருந்து அவரோட முட்டுக்கால வரைக்கும் மறைக்கணும். அந்த முட்டுக்காலுக்கு மேலே அவருடைய ஆடை இருக்கக்கூடாது. ஆனால் இந்த டவுசர் போடுறாங்கல்ல, முட்டுக்கால் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இப்போ இது ஒழுக்க இன்மையை கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்யணும்? ஒழுக்கம் நம்மளிடத்திலே என்ன செய்யணும்? அதிகமாக வர வேண்டும். அடுத்து 9வது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா அது ஹலாலானதாக இருக்கும். ஹலாலான சம்பாத்தியம் தான் நமக்கு துன்யாவிலும் அது பலன் தரும், நாளை மறுமையிலும் நமக்கு பலன் தரும். 10வது மிக முக்கியமானது சமூக ஒற்றுமை. ஒட்டுமொத்த இஸ்லாமிய என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும். எத்தனை சங்கம் இருக்கட்டும், எத்தனை ஜமாத்து வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு நமக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிடணும்? சமூக ஒற்றுமையை இடத்திலே நாம் காட்ட வேண்டும். இன்னைக்கு நமக்கு எதிர்ப்பாக எத்தனையோ பல விஷயம் நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு பாருங்க, டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிது இடித்த நாள். அதனால் இன்றைக்கி அதை பற்றி நான் பேசவே இல்லை. தொடர்ந்து நம்ம பேசிட்டு வர்றதுனால அதை பற்றி முழுமையாக நம்ம பேசுகிறேன். ஒவ்வொரு பள்ளிவாசலாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? இடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ சமீபத்தில் யூபியில் ஒரு பள்ளி, மிகப்பெரிய பள்ளிவாசல், அது என்ன செஞ்சாங்க? இடி தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்லேயே அந்த செய்தி வந்துருக்குது. என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 ஏக்கரா நிலம். இந்த ஏக்கர் நிலங்கிறது அது என்ன அளவுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் 9 ஏக்கருங்கிறது என்ன அளவுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 9 ஏக்கரையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 9 ஏக்கரும் நம்முடைய மக்கள் வஃபாத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள அடக்கம் செய்யக்கூடிய அடக்கஸ்தலமாக அது இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்கன்னா பிளாட்டு போட்டு விட்டுட்டாங்க. 9 ஏக்கரையும் பிளாட்டு போட்டு விட்டுட்டானோ அன்னைக்குன்னு பார்த்து கொடுத்ததும் வஃபாத்து ஒரு பெண் மைக்கு அதை அடக்க முடியல. அடக்கம் பண்ண போனால் இது எங்கள் இடம் வராதிங்க. 50 மையத்தை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியும். அதுக்கு தான் நம்முடைய இமாம்களும் சரி, அதே போல் பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியும் அந்த பள்ளியுடைய இடத்திற்கு உண்டான அந்த பட்டா, இடத்திற்கு உண்டான அந்த இது எல்லாமே என்ன செய்யணும்? கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். எந்தெந்த இடம் இருக்குது, என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, அதற்கு உண்டான எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் என்ன செய்ய முழுமையாக அதை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து வச்சிருக்கணும் என்பதாக நம்மளுடைய மூத்த அறிஞர்கள், அதே போல் நம்முடைய மூத்த ஆசிரியர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சமுதாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ சமூக ஒற்றுமை நம்மளிடத்தில் இருந்தால் மட்டுமே நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய இடங்களை, நம்முடைய பள்ளிவாசல்களை நாம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் 4வது அடையாளம் நன்மையான விஷயங்கள். நன்மையான விஷயங்களிலே மிகவும் முக்கியமானது இந்த 10 காரியங்கள். இந்த 10 காரியங்களையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். பிறருக்கும் இதை நாம் எட்டி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த 10 காரியங்களுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வருவோமோ அந்த அளவு அல்லாஹ் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை துன்யாவிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.